நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். எப்பயும் மேலே இன்று ஒரு தகவல் என்ன அப்படின்னா, நிறைய நபர்களுடைய வீட்டில் பசங்க +2 முடிச்சிருப்பாங்க. ஸோ அவங்க குடும்ப சூழ்நிலை காரணமாக படித்தது போதும், ஏதாவது ஒரு வேலைக்கு போங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இந்த காலத்தில் படிப்பு தான் ரொம்ப முக்கியம். போட்டிகள் நிறைந்த இந்த உலகத்தில் நம்மக்கிட்ட நிறைய படிப்பு இருந்தால் தான் அவங்களுக்கு சமமாக நம்ம சமூகத்தில் ஒரு அந்தஸ்தை பெற முடியும். அதனால் குறைந்தது ஒரு டிகிரியாச்சும் ஒரு பெரிய காலேஜ் அப்படி இல்லைனாலே ஒரு சின்ன காலேஜில் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் கண்டிப்பாக படிக்க வைங்க. அது பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, படிப்பு என்பது ஒரு முக்கியம். படிப்பு தான் அவங்களுக்கு கண்கள் அப்படின்றத இதன் மூலிமா சொல்லிக்கிறேன். மைவி த்ரெட்ஸில் காலையிலேருந்து நிறைய கொஸ்டின் வந்துக்கிட்டு இருக்குது. இந்த மாதத்துக்கு உண்டான டைம் சேவர் எப்பொழுது ஓப்பன் ஆகும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. போன மாதம் பார்த்தீங்கன்னா மே மாதம் 11ஆம் தேதி தான் டைம் சேவர் ஓப்பன் ஆச்சு. ஸோ அதனால் இந்த ஜூன் மாதமும் 11ஆம் தேதி தான் டைம் சேவர் ஓப்பன் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அது நாளைக்கு 6 மணிக்கு மேலேயா 5 மணிக்கு மேலேயா அப்படின்றத எம்டி சார் வீடியோவில் நாளைக்கு காலையில் சொல்லுவார். ஸோ இந்த மாதத்தினுடைய டைம் சேவர் நாளைக்கு தான் ஓப்பன் ஆகும். அதுக்கு முன்னாடி நீங்கள் டைம் சேவர் வேணும் அப்படின்னா நாளைக்கு ஒரு 3 மணி அல்லது 4 மணிக்கு முன்னாடி இன்றைக்கி எல்லாமே உங்களுக்கு கீழே ஒரு டவுன்லைனை கிரௌனை அப்டேட் பண்ண வச்சிங்கன்னா அவங்களுக்கும் ஒரு வருமான வாய்ப்பு கிடைக்கும். உங்களுக்கும் சீலிங் அமௌண்ட்டு எக்ஸஸாக வரும். ப்ளஸ் உங்களுக்கு என்னென்னா அந்த டைம் சேவர் அந்த அமௌண்ட்டு சீக்கிரமாக அடிக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். கடைசி நேரத்தில் நான் ரிக்வெஸ்ட் கொடுத்தேன், எனக்கு கால் வரல, அமௌண்ட் பே பண்ண முடியல அப்படின்னு யாரும் சொல்ல வேண்டாம். அதுக்குண்டான முயற்சியை இன்னிலேருந்தே நீங்கள் எடுத்துக்கலாம். யாருக்கு முடியுமோ, யாருக்கு விருப்பம் இருக்குதோ அவங்க. இதில் கூடுதல் ஒரு செய்தி என்னென்னா, இன்றைக்கி சனிக்கிழமை செகண்ட் சாட்டர்டே பேங்க் லீவாக இருக்கும். நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை அதுவும் லீவாக இருக்கும். அதனால் டைம் சேவர் கொஞ்சம் தொண்டை சரியில்லை, தப்பாக நினச்சிக்காதீங்க. அதனால் டைம் சேவர் திங்கட்கிழமை கூட ஓப்பன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இன்றைக்கும் பேங்க்கில் பணம் கட்ட முடியல, நாளைக்கும் கட்ட முடியல, அதனால் ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு நிறையா உறுப்பினர்கள் கேட்டாங்கன்னா திங்கட்கிழமை சாயந்தரம் 6 மணிக்கு கூட டைம் சேவர் ஓப்பன் உண்டாகிறதுக்கான வாய்ப்பு 100% இருக்குது. அதனால் இந்த 2 நாளில் யாரெல்லாம் உங்களால் க்ரௌன் நம்பரை அப்டேட் பண்ண முடியுமோ அதை நீங்கள் அப்டேட் பண்ணி வச்சு உங்கள் டைம் சேவரை எடுத்துக்கலாம். ஸோ இது சார்ந்து நீங்கள் யாருக்கிட்டையும் எந்த கொஸ்டினும் கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. சரிங்களா? ஓகே. அதே மாதிரி போன வாரம் யாரெல்லாம் வித்ட்ரா பண்ணியிருந்தீங்களோ அவங்களுக்கு மேக்ஸிமம் பீப்புளுக்கு நைட்டு அமௌண்ட் வந்திருக்குது. சப்போஸ் இன்றைக்கி கூட இது வரைக்கும் கூட உங்களுக்கு வரல அப்படின்னு சொன்னால் வெயிட் பண்ணுங்கள். இன்றைக்கி நைட்டு 12 மணிக்குள்ளே கண்டிப்பாக வந்துடும். சரிங்களா? நிறுவனத்தினுடைய ரூல்ஸு ஞாயிற்றுக்கிழமை இருந்து சனிக்கிழமை வரைக்கும் யாரெல்லாம் போடுறாங்களோ அவங்களுக்கு அடுத்த வாரம் சனிக்கிழமை நைட்டு 12 மணிக்குள்ளார அமௌண்ட் வரும். அதுதான் நிறுவனத்துடைய ரூல்ஸு. புதிய நபர்கள் தெரியாதவங்க தெரிஞ்சுக்குவாங்க. சரிங்களா? இது போன்ற விஷயங்கள் உங்களுக்கு ரெகுலராக வேணும் அப்படின்னு சொன்னால் நமது சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, நம்ம போடுற வீடியோக்கள் அப்படின்னா நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 10/6/2023 சனிக்கிழமை மாலை 7 மணிக்கு மைவி த்ரெட்ஸ் அப்ளிகேஷன் தொடர்பான நேரடி லைவ் இருக்குது. யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்குது அவங்க கலந்து உங்கள் சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதில் எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்ற லிங்க்கு வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். புதிய நபர்கள் மைவி த்ரெட்ஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, ஃபோன் நம்பர், மாவட்டத்தின் பெயர், உங்கள் ஏரியாவோட பின்கோடு டிஸ்பிளேவில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃப்ரீயாக மைவி த்ரெட்ஸில் இணைத்து விடலாம். எல்லாருக்கும் ஒரு வருமான வாய்ப்பு வேணும் அப்படின்னா அது மைவி த்ரெட்ஸில் மட்டுமே கிடைக்கும். ஃப்ரீயாக ஜாயின் பண்ணலாம். உள்ளார நிறுவனத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் விருப்பத்தின் பேரில் நீங்கள் எப்போ வேணாலும் அப்டேட் பண்ணலாம். எந்த கட்டாயமும் கிடையாது. தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா டிஸ்ட்ரிக்டில் மேக்ஸிமம் ஆஃபீஸ் கவர் ஆயிடுச்சு. இதை தாண்டி அதர் மாநிலங்களிலும் ஆஃபீஸு ஆல்ரெடி கொஞ்சம் மாநிலத்தில் வந்திருக்குது. இன்னும் நிறைய மாநிலங்களில் வரப்போகுது. ஸோ நல்ல ஒரு அப்ளிகேஷன், தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு அப்ளிகேஷன் 24 மாதமாக நல்லா ரன் ஆகிட்டு இருக்குது. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இந்த ஜூலை 1ஆம் தேதி வந்துச்சுன்னா 3வது வருஷத்தில் காலடி எடுத்து வைக்க போகிறாங்க. ஸோ நிறுவனத்தினுடைய வளர்ச்சி என்ன, அதனுடைய செயல் திட்டங்கள் என்னன்றதை அந்த ஜூலை 1ஆம் தேதியில் கண்டிப்பாக அங்கே வரக்கூடிய மக்கள் எல்லோரும் தெரிஞ்சுக்கலாம். நீங்களும் இந்த மாதிரி ஒரு நிறுவனத்தில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். உங்களுக்கு உண்டான ஒரு முன்னேற்றம் இருக்கும் அப்படின்றத சொல்லிக்கிறேன். மீண்டும் நாளை ஒரு புதிய மைவி த்ரெட்ஸ் அப்டேட்டுடன் உங்களை சந்திக்கிறேன்.